பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் இரு கூறுகளை கொண்டது. இவ்விரண்டுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை வேற்றுமை நுட்பங்களை பார்க்கலாமா? தனது எண்ணத்தையும் உணர்ச்சியையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும். ஒருவர் கருத்தை மற்றவர் புரிந்து செயல்பட இது உதவுகிறது. மொழி மூலமாக மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுது. மொழி இல்லனா மனித சமுதாயம் இன்று அடைஞ்சிருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. பழங்காலத்துல மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக பிரிந்து தங்களுக்குள் பல ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். அதன் காரணமாகவே பல மொழிகள் தோன்றின. மொழியின் வடிவங்கள். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும். இவ்வாறு கேட்பதும் பேசுவதும் மொழியின் முதல் நிலையாக சொல்லப்படுது. அதாவது ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியதுன்னு சொல்றாங்க. கண்ணால் கண்டு உணரவும் வரி வடிவமாக எழுதப்பட்டு படிக்கப்படுவதும் இரண்டாம் நிலையாக சொல்லப்படுது. அதாவது வரி வடிவமாக அமையும் எழுத்து மொழியானது நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியதுன்னு சொல்றாங்க. உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் மட்டுமே உள்ளன. ஆனா தமிழ் மொழி பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களுமே பயன்பாட்டுல இருக்குன்னு சொல்லப்படுது. பேச்சு மொழி. மொழியின் உயிர்நாடியாக நமக்கு விளங்குவது பேச்சு மொழியாகும். பேச்சு மொழி உணர்வுகளை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாம தன்னோட கருத்தை வெளிப்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டிருக்கு. பேச்சு மொழியின் பொருள் வேறுபாடு. பேச்சு மொழி நாம் பேசப்படும் சூழலை பொறுத்தே அமைகிறது. எடுத்துக்காட்டாக, குழந்தைய நல்லா கவனிங்க. கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருது. நில், கவனி, செல். கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருது. அதே போல பேசும்போது ஏற்ற இறக்கத்திலையும் நமக்கு பொருள் வேறுபாட்டை தருது. எடுத்து கடைக்கு போய் பால் வாங்கிட்டு வா. என்னால் போக முடியாது, என்னால் போக முடியாது. ஓங்கி ஒலிக்கும் பொழுது மறுப்பை உணர்த்துகிறது. போய் வர சொல்றேன், கிளம்பு. என்னால் போக முடியாது என்று ஒலிக்கும் பொழுது இயலாமையை உணர்த்துகிறது. இவ்வாறு சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை நன்னூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது. வட்டார மொழி. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடுதுன்னு மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுதுன்னு சொல்லப்படுது. இப்படி மாறுற மொழியின் வெவ்வேறு வடிவங்களை தான் நம் வட்டார மொழின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டாக, இருக்கிறது என்னும் சொல்ல இருக்கு, இருக்குது, ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறாக சொல்லப்படுது. இப்படி வேறுபாடு காரணமாகத்தான் நமக்கு வட்டார வழக்குகள் தோன்றி இருக்குன்னு சொல்லப்படுது. கிளைமொழி. ஒரே மொழியை பேசுற மக்கள் வெவ்வேறு இடங்கள்லயும் வாழ்றாங்க. அவங்க வாழும் இடத்திற்கு ஏற்ப நில அமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழி சிறிது சிறிதாக மாற்றம் ஏற்படுது. அவர்களுக்கிடையேயான தொடர்பு குறையும் பொழுது இந்த மாற்றங்கள் எல்லாம் பெரிதாகி புதிய மொழியாக பிரியுது. அந்த மொழியை தான் நாம் கிளைமொழின்னு சொல்றோம். அதாவது கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள்ல தமிழ் மொழியிலிருந்து பிரிந்து சென்ற கிளைமொழின்னு சொல்லப்படுது. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இன்னும் சில வேறுபாடுகள் இருக்குன்னு மு. வரதராசனார் சொல்றாரு. பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் உண்மையான மொழியினும் எழுதப்படுவது படிக்கப்படுவது அதோட அடுத்த நிலைன்னு சொல்றாரு. இது இல்லாம இன்னும் சில வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்றாரு. அதாவது எண்ணப்படுவதோ நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவை மொழியே அப்படின்னு சொல்றாரு. இது போன்ற பாட வீடியோக்களை மேலும் பார்க்க நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ஸ் லேர்னிங் ஹப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃப்ரீ ஹேண்ட்ஸ் சாஃப்ட்வேர் பை பண்றதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.